நண்பர் அனைவரும் வணக்கம். நம்மள தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. அந்த வகையில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மொட்டைக்கோபுரம் வந்திருக்கோம். ரொம்ப நாள் ஆகிட்டு நம்ம அதிகமாக ஃபிஷிங் பண்ணதே மொட்டைக்கோபுரத்தில் தான். இடையில வந்து மொட்டைக்கோபுரத்தையும் மறந்தாச்சு. இப்போ நம்ம நண்பர்கள் வந்து என்னப்பா அந்த ஸ்பாட்டை மறந்துட்டேன், வா போவோன்னு இழுத்துட்டு வந்தாங்க. நம்ம போட்டோம், சின்ன சின்ன மீன்களாக பிடிச்சிது. இப்போ அடுத்து வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பெரிய மீன் ஏதாவது அடிக்குதா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இந்த சாப்பிட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம அவங்களாம் என்ன சாப்பிட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் காட்டுறேன். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா செல்வண்ண மீன் பிடிச்சிட்டாங்கோ. இதான மதுரை செப்பிலி ராடில் இதான் மதுரை. ஆன்லைனில் எவ்வளோ செப்பிலி பிடிச்சிருக்காங்க. ஃபீல்டு எப்படி இருந்துச்சு? தூக்குங்க காட்டுங்க. சைக்கிளால் காட்ட முடியாது. பாருங்க, நல்ல சைஸு, 1 கிலோ இருக்கும். இப்படி தாராளமாக 1 கிலோ வருவான். நல்ல பீஸ் அமைஞ்சிருக்கு. ஒயிட் கலர் சாப்பிட்லூர். சரிங்களா, நம்மளுமே சின்ன சின்ன மீனாக பிடிச்சோம், அவங்க சாதிச்சிட்டாங்க. சரி ரைட்டு, அடுத்து யாருக்காவது அடிக்குதா அப்படிங்க பார்ப்போம். ஆனால் சைக்கிளால் காட்ட முடியாது. ரொம்ப நாள் கழித்து மொட்டை போகிறதுக்கு வந்திருக்கோம், நைட் ஃபிஷிங். சரிங்களா, சரி எடுங்க எடுத்து பைக்கில் போடுங்க, பைக்குள்ளே போடுங்க. பை வந்துட்டு இருக்கு கீழே போடுங்க. சைஸை வருங்க, சும்மா பொலி வருது. மாஸ்டர் தட்டுங்க மாஸ்டர். பல்லு இருக்கும். ஆஹா, மீனை ஊக்க தட்டுங்கண்ணே. நல்லா பிடிங்க. பல்ல பாருங்க. நல்ல கோல்கேட் போட்டு விளக்கி வச்சிருக்கான். செப்பிலி மச்சி அடி அண்ணன் ஜாலிசாரா. அதான் அது சொன்னாங்கல்ல, செப்பிலி அடிப்பாங்கன்னு. மாஸ்டர் என்ன செய்ய போறாங்க? பைக்கில் இறக்கிடுவாங்களா? அவ்வளோதான். ஏல நான் எவ்வளோ பெரிய மீன்லாம் பிடிச்சிருக்கேன். இதெல்லாம் பிள்ளை காமீன் அப்படின்னு. இன்னும் மாஸ்டர் ஏதாவது டஃப் கொடுப்பாருன்னு நினைக்க பார்ப்போம். கொளுத்திடுவோம் இல்லையா? யாரெல்லாம் வந்திருக்கோம் அப்படின்னா செல்வண்ணே, நம்ம தலை, மாஸ்டர், நான் 4 பேர் வந்திருக்கோம். அது கூட புது நண்பர்கள் 2 பேர் வந்திருக்காங்க. சரி ரைட்டு, நம்ம இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து போடுவோம். வேறு எதாவது அடிக்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். நான் பண்டாரி குட்டியாக அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ தான் ஒன்று தரமாக இறங்கியிருக்கு. என்ன நைட் ஃபிஷிங்கில் வந்து லைட் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. நார்மலாக அப்படியே போட்டுகிட்டே போனீங்கன்னா ரிசல்ட் அதிகமாக இருக்கும். சரி பார்ப்போம். நொறுக்கிட்டே இருப்பீங்களா? ஒரே ஒரு நொறுக்கு தான், ஃபுல்லாக நொறுக்கு தான். ரைட்டு மாசா அடிச்சிடலாமா? நின்று அடிச்சிடலாமா? கிளம்பிடுமா? சரி ரைட்டு. நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களா? தலை வந்து நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத காட்டுறேன். நம்ம சாஃப்ட்வேர் வந்து இதுதான், ரெண்டும் சேம் தான் சொல்ல போனால். சரிங்களா, நம்ம செல்வனை பிடிச்சது வந்து ஒயிட் கலரு. நம்ம மாஸ்டர் வச்சுக்கு வந்து ரால் பொம்மை. சரிங்களா, எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக தான் போடுறோம். காட்டுங்க. இல்லை அது என்ன பொம்மையில் அடிக்கிங்கன்னு அவங்க கேட்பாங்க, ஒரு டவுட்டு கேட்பாங்கல்ல. இந்த பாருங்கள், ஒயிட்டில் ரெட்டு. சரிங்களா, நீங்கள் எந்த கலர் போட்டாலும் மீன் இருந்தால் எடுக்க தான் செய்யும். ட்ரை பண்ணுங்கள், விடாமல் ட்ரை தான் பண்ணணும். சரி, நம்ம ட்ராக் டைட் வைக்கணும்ல. நம்மளும் ஒன்று பிடிச்சிட்டோம். என்ன அவங்களுக்கு வந்து நல்ல கலராக மாட்டிச்சு, நமக்கும் கலரு தான். என்ன இருட்டில் இருந்தால் தெரியாது அந்த கலரு. அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை பொறுமைசாமி. ஏய் இரு காட்டிக்கிறேன். நண்பர்கிட்ட காட்டிக்கிறேன், லைட்டாக காட்டி. சரிங்களா, நம்ம மூஞ்சானுங்கிற மீன் வேறு மாதிரி இருக்கும், இந்த மீன் வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா, புதுசாக எடுத்துருக்கான் பாருங்க, எப்படி எடுத்துருக்கான், லபக்குன்னு எடுத்துருக்கான். உள்ளே இற வச்சுக்கிட்டே எடுத்துருக்கான். நம்ம விடுவோமா? நம்ம பிளேஸுக்கு வந்து எப்படியும் பிடிக்காம விடுவோமா? இப்படி வேறு லெவல் தானே. என்னத்தடா அப்படி என்ன வாய்க்குள்ளெல்லாம் விட்டு எடுக்கீங்க அப்படின்னு மீன் நினைக்கும். நல்ல வகுப்பு, ரசமான வகுப்பு. சரி, இதை எடுத்து போட்டுட்டு நம்ம நண்பர் உள்ளே போட்டுட்டு இருக்காது, அவருக்கு எதாவது அடிக்குதா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். சரிங்களா, நல்ல வகுப்பு. போகிறோம். லைட்டாக ப்ளீடிங் வந்துருச்சு. எப்படி பார்த்தாலும் ஒரு 400 கிராம் வரும் நினைக்கிறேன். 300-400 வரும். அரை கிலோவுக்கு உட்பட்ட மீன் தான். நமக்கு வந்து இந்த சைஸ் எடுத்தால் தான் கறிக்கு எடுப்போம், இல்லைன்னா எடுக்க மாட்டோம். நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது. எல்லாம் மேய்ச்சல் மீன் தான். இந்த மேய்ச்சல் மீன் அற்புதமாக இருப்பான் பார்க்குறதுக்கு. அவன் ஃபைட் பண்ணலைங்க பாருங்க, அவனுக்கு காயம் எப்படி பட்டுருக்கு பாருங்க. மீனுக்குமே இப்படி காயம் படும், நமக்கு மட்டும் படாது. அவன் வந்து நம்ம கையில் மாட்டாத வரைக்கும் அழகாக கட்டடிச்சு போய்கிட்டு இருப்பான். கையில் மாட்டினோன்னு எங்கிட்ட கூடயா உருண்டு பிறண்டு போவான் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல அப்படி டேமேஜ் ஆயிரும்.
சரி இதை உள்ள பைக்கில் போட்டுட்டு அடுத்து ஏதாவது அடிக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நைட் ஃபிஷிங் தான் பேர், ஆனால் மீனை காட்டிக்கிட்டே இருப்போம். பாருங்க நண்பா, நம்ம நைட் ஃபிஷிங் வந்து நம்ம நண்பரோட வந்தோம். நம்ம ஒரு மீசக்காரர் வந்து ஒரு மீன் பிடிச்சாரு சரிங்களா. ஆனால் என்னால் காட்ட முடியல எப்படின்னா அவங்க தள்ளி நின்னாங்க. நம்ம தலையுமே ஒன்று பிடிச்சாரு, அதையுமே என்னால் காட்ட முடியல. ஏன்னா ஆளுக்கு ஒரு திசையில் நின்னோம். நான் ஒரு மீன் பிடிச்சதை காட்டியிருப்பேன், அவ்வளோதான் விசேஷம். இப்படி நாங்கள் வந்து மொக்க வாங்குற சூழ்நிலை நடக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ, வேற ஒன்றும் கிடையாது சரிங்களா. நம்ம நண்பர் வந்து இடையில ஸ்லிங் ஷாட்டு அது இதுன்னு வந்துக்கிட்டு இருக்காங்க, வேறு லெவலில் வந்துட்டு இருக்காங்க சரிங்களா. அவரை வச்சு இன்னும் பங்கம் பண்ண வேண்டியிருக்கு. இன்னும் நிறைய மெத்தேடு சொன்னார். நல்ல தண்ணியில் ஆள் வந்து கிளம்புந்த ஆள் அப்படிதானே. ஆமாம் பெருசாக செய்வோம். அதாவது பால் செட்டு போடுறது, இன்னும் எத்தனை வெரைட்டி கேட்கிங்களோ அந்த நல்ல தண்ணியில் எங்களை ஓரளவுக்கு கொடுப்போம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். மிஸ் பண்ணால் வீடியோ பாருங்கள், சுவாரஸ்யம் குறையாமல் இருக்கும். நாங்கள் இது எதுக்காக போடுறோம் அப்படின்னா நாங்கள் வந்துமே இப்படி மொக்க வாங்குவோம், அதுக்காக தான் இதை போட்டிருக்கோம் சரிங்களா. நம்ம செல்வனை மட்டும் இன்னைக்கு என்னவோ அவர் நிறைய முகத்தில் முடிச்சுட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமா எப்படிங்க அடிச்சுது அப்படிங்கிற மாதிரி எதிர்பாராம டம்முன்னு அடிச்சிருச்சு. நாங்கள் செப்பிலி வந்து எப்போதுமே ஒன்று இப்படி வராது, இறங்குச்சுன்னா ஒன்று கூட 2-3 இறங்கும். நாங்கள் அதை எதிர்பார்த்து இவ்வளோ நேரம் வரைக்கும் போட்டோம். மணியும் 10 மணி ஆயிடுச்சு. செப்புலியே பிடிக்கல. இந்த 3 மீனை பிடிச்சிருக்கோம், ஆளுக்கு ஒருத்த மீன் பிடிச்சிருக்கோம். அப்போ எந்த அளவில் நாங்கள் போட்டிருப்போம்னு பார்த்துக்கோங்க. விடாத போட்டு கை காலெலாம் உழைஞ்சது தான் மிச்சம். ஆமாம். ஆனால் இவ்வளோ நாள் கல்லுக்குள்ள வந்ததுக்கு இந்த கல் எப்படின்னா இருக்கு, டஃப்பாக தான் இருக்கு. ஏன்னா மொட்டை கோபுரம் கல் வந்து சீராக இருக்காது, குண்டக்க மட்டக்க இருக்கும், காலு என்கிட்ட மாட்டுற மாதிரியே இருக்கும். ஆனால் அண்ணன் வந்து ஒவ்வொரு ஸ்பாட்டாக புதுசாக நம்ம கூட்டு போயிட்டு இருக்கோம். புது அனுபவங்களை பார்த்துட்டு இருக்காங்க. நல்ல தண்ணிலே அண்ணன் வந்து ரவுண்ட் அடிச்சிருப்பாங்க. உப்பு தண்ணியில் வந்து அண்ணன் இப்போ தான் ஃபீல்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. சரி ஆமாம் பார்ப்போம். இன்னும் பெரிய அளவில் மீன் பிடிப்பாங்க, என்ன நடக்குன்னு பார்ப்போம். தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்காங்க. மீன் அடிக்கும்போது அண்ணன் வருவாங்க. மீன் அடிக்க அந்த வகையில் நம்மளால் காட்ட முடியாது. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்பு நண்பர்களே. பாய்.